என்ன சார் இவ்வளவு அவசரம்? மேடம், ராமகிருஷ்ணன் யாரோ கொலை பண்ணிட்டான். ராமகிருஷ்ணனோட பாடிய மார்ச்சுவரி கொண்டு போயிருக்காங்க. நீங்க பாருங்க, இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு செய்தியை சொல்ல வந்தது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் வேற வழி தெரியல. தப்பு நடந்து போச்சு. என்னக்கா, என்னாச்சு? ராமகிருஷ்ணனை கொன்னுட்டாங்க. நமோஸ்துதே த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் ருகவந்தனாம் மிருத்யோ முக்ஷயமாம்ருதாத் சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜம். இந்த நேரத்தில் எப்படி ஒரு செய்தி? அர்ஜுன், நம்ம உடனே போகணும். போலாவா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துரு. விஷயம் என்னன்னு சொல்ல வேண்டாம். போயிட்டு வந்துடும் மட்டும் சொல்லிட்டு வா. சரி, இருங்க, வந்துடுறேன். கார்த்திக், நானும் சாந்திக்காவும் ஒரு முக்கியமான விஷயமா வெளில போயிட்டு வந்துடும். நீ வந்தவங்கள கவனிச்சுக்கோ. சரி, என்ன விஷயம் சொல்லு. வந்து சொல்றேன். தனம் தானியம் பசும் பகவத்ர லாபம் சொல்லிட்டுங்க, வாங்க. யார் நீங்க? என்ன விஷயம்? கூவத்திலேருந்து ஒரு பாடி கிடச்சிதான். அவர் பேர் கூட ராமகிருஷ்ணன். இங்கே தான். கொஞ்சம் இருங்க, ஐயா வந்துட்டோம், சொல்றேன். யார் இவங்க? சார், நீ காலையில கூவத்துல இருந்து பாடி எடுத்தோம்ல, அதை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஓ, அதுவா? அவன் உங்களுக்கு சொந்தக்காரனா இல்ல நீங்க அவனுக்கு தெரிஞ்சவங்களா? சொந்தமில்ல, இருந்தாலும் மனநிலை சரியில்லாம இருந்தவரு. எங்க தெருவுல தான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்பப்போ பசிக்குதுன்னு சாப்பாடுலாம் போடுவோம், சாப்பிட்டு போயிடுவாரு. ரொம்ப படிச்சவரு, பாவம். அந்த பழக்கத்துல தான் விஷயம் தெரிஞ்சு பார்க்க வந்திருக்கோம். ஓ, அப்படியா? ஆமா. சாதாரணமா செத்த பொணத்தை பாக்குறது வேற, இப்படி தண்ணியில ஊர்ன பொணத்தை பாக்குறது வேற. கூட்டிட்டு போய் காட்டியா? சரிங்க சார். இந்த பாடி தான் சார் காலையில கோவத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது.
பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. சார், அவரை ஒரு அனாதையா விட்டுட்டு போக மனசு வரல. அவருக்கு சொந்தக்காரங்க யாரு இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை அப்படி யாரும் வரலனா இவரை அடக்கம் பண்ண எங்களுக்கு அனுமதி வேணும். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எதுவும் செய்ய முடியும். நீங்க அப்புறம் வந்து பாருங்க. அக்கா அழாதீங்கக்கா. அழாம இருக்க முடியல அர்ஜுன். அவர் யாரோ, நாம யாரோ. நான் ஒரு வேளை சோறு போட்ட ஒரே காரணத்துக்காக நான் சொன்னபடி எல்லாம் நடந்துகிட்டாரு. என் பொண்ணு கிட்ட பாசம் காட்டினாரு. ஒரு ஜென்மத்து பந்தம் ஏதோ இறந்திருக்கு. நேத்துக்குதான் அவரை பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பழகி நமக்கு நல்லதும் பண்ணி தெய்வம் ஆயிட்டாரு. என்னால நம்ப முடியல. அவரு இப்பதான் வாழ்க்கையில ஒரு பிடிப்போட இருந்தாரு. அவர் எப்படி தற்கொலை பண்ணிருப்பாரு என்னால நம்ப முடியல. இது அவரா தேடிக்கிட்ட முடிவா, இல்ல அந்த கொந்த வெட்டுக்கார ஏதோ பண்ணிருப்பானா? ஆபத்துமான அவர் சொன்ன வார்த்தை யாருக்கு? அவருக்கு ஆபத்துன்னு சொன்னாரா, இல்ல நாம அவர் அங்க வேலைக்கு வச்சதால நமக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்ல வந்தாரா? புரியல. அக்கா, நீங்க சொன்னதும் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தேன். அங்க எனக்கு அந்த மாதிரி எந்த அறிகுறியும் தெரியலக்கா. அப்படி ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா தடுத்திருப்பேன். அச்சோ, எனக்கு மனசே ஆறல. அவர் செத்ததை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னால தானே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு. ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனே. இல்லக்கா, இதெல்லாம் விதிக்கா. இல்ல அர்ஜுன், விதி ஏன் ரூபத்துல அவர் உயிரை பறிச்சிருச்சோன்னு வேதனையா இருக்கு. வருத்தப்படாதீங்க. முடியல. அக்கா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். நம்ம ஆத்ம சாந்திக்கு நாமளே ராமகிருஷ்ணன் அடக்கம் பண்ணிடலாம். என்ன கற்பகம் இது? நான் என்ன சின்ன குழந்தையா திருஷ்டி எல்லாம் சுத்துற? ஊர்ல இருக்கிறவங்க அவ்வளவு பேர் திருஷ்டி உங்க மேலதான். நீங்க சும்மா இருங்கண்ணே. நான் சொன்னா வேண்டான்னு சொல்வீங்க, அதான் கற்பகத்தையே சுத்த சொன்னேன். சரி, உங்க சந்தோஷத்துக்கு என்ன வேணா செய்யுங்க. ஓகேமா, தேங்க்யூ. என்ன ராஜி, இன்னைக்கு ஃபங்க்ஷன் உனக்கு பிடிச்சிருந்தா? நல்லா நடந்ததா? நல்லா நடந்ததாவா? என் புருஷன் திரும்பவும் ராஜனட நடக்க போறாரு. ஓகேம்மா. பசிக்குது, ஏதாவது கொடுக்குறியா? வா. மாமாவுக்கு திருஷ்டியா? ஆமாமா. ஆமா, அண்ணன் கூட நீ வருவேன்னு நினைச்சு தனியா வரையே? ஒரு வேலையா வெளியே போயிருந்தேன். அப்படியா? உள்ள போமா. வா சாந்தி, இன்னும் கொஞ்சம் முன்னால வந்திருந்தா நீ ஒரு வேடிக்கை பார்த்திருக்கலாம். என்ன மாமா? ராஜியும் கற்பகமும் எனக்கு திருஷ்டி பூசணிக்காய் சுத்தி போட்டாங்க. பார்த்தேன் மாமா. ஆமா, ஃபங்க்ஷன்ல திடீர்னு காணாம போயிட்டே, ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமா மாமா, போனது முக்கியமான வேலை மட்டும் இல்ல, முக்கியமான கடமையும் கூட. என்னம்மா என்னம்மா தயங்குற? ராமகிருஷ்ணன் ஒருத்தர் மனநிலை சரியில்லாம இருந்தாரு. படிச்சவரு, ரோட்ல எல்லாம் தெரியவாரு, தத்துவமா பேசுவாரு. நான் கூட பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மா, அவனுக்கு என்ன? அவர் இறந்துட்டாரு. அடேடே.
எதுக்குமா அப்படி செஞ்ச? நான் அவரை கந்துவட்டிக்கார ஆபீஸ்க்கு உளவாளி அமிச்சதுக்கு காரணம், என்ன காரணம்? நம்ம தினேஷ் ஒரு கொலை வழக்குல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டான் இல்லையா? ஆமா, திவ்யா கொலை வழக்கு. அந்த திவ்யா சாவுக்கும் அபிராமிக்கும் சம்பந்தம் இருக்கு. மை காட். அதோட முழு உண்மையை தெரிஞ்சுக்கதான் பாவம் அந்த அப்பாவியை நான் அமிச்சேன். அபிராமி கொலையில சம்பந்தப்பட்டிருக்கா? எத்தனை நாள் வரைக்கும் ஒரு பராமக்காரி சூழ்ச்சிக்காரியா தான் அவள் எனக்கு தெரியும். கண்டிக்கப்பட வேண்டியவன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது, கடுமையா தண்டிக்கப்பட வேண்டியவா. மாமா, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அத்தைக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் அபிராமி ஆள் வச்சு கொண்டுடுவாளோன்னு பயந்துருவாங்க. மாரிப்பா குருப்பாண்டியா, காத்துலயே வெண்ணெய் எடுக்கிற பசங்கடா, ரொம்ப வேக்கியானமா இருக்கணும், சூதானமா இருக்கு. நான் வந்துடுறேன். வணக்கம்ங்க தலைவரே. வாக்கந்து, என்னங்க மிதமிந்தின சிந்தனையா இருக்கிறீங்க? நாம எந்த தொழில் செஞ்சாலும் வந்து அதுல தொழில் திருப்தின்னு ஒண்ணு வேணும். நீங்க தான் எதையுமே கச்சிதமா கரெக்டா செய்வீங்களா தலைவரே? நீ 2 வேலை கொடுத்த, 1 முடிச்ச. அந்த பைத்தியத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா சிங்கம் மாதிரி ஒருத்தனை காட்டியிருந்தா சந்தோஷமா கொண்டு இருப்பேன். பாவம், வாயில்லா போச்சு. பேஜாரா போச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க தலைவரே. நம்ம இஷ்டம் இதெல்லாம் சர்வ சாதாரணம்ங்க. என்ன கொஞ்சம் இந்த ஆர்கே விஷயத்துலதான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க, அவ்வளவுதானுங்க. அததான் சொல்ல வந்தேன். வெத்தலை பாக்கு கடை மாதிரி இருக்கும், கூட்டம் அதிகமா இருக்காதுன்னு பார்த்தேன். ஜட்ஜு, ஜேசி, போலீஸ்காரங்கன்னு அதிக கூட்டம். செக்யூரிட்டிஸ் வேற அதிகமா இருந்தது. ஃபங்க்ஷன்ல நம்ம ஆளுங்க ரப்சர் பண்ணி ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நம்ம பசங்களுக்கும் நமக்கும் தான் பிரச்சனை. அதனால கூட்டமே இல்லாத நாள்ல பண்ணிக்கலான்னு தான் தள்ளி போட்டேன். அதனாலதான் புறப்பட்டு வாங்கடான்னு சொல்லி நம்ம ஆளுங்களை வர சொல்லிட்டேன். தலைவரே, அந்த ராமகிருஷ்ண மேட்டர்ல நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை ஒண்ணும் வராதுங்களே? என்கிட்ட வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அவன் டிக்கெட் வாங்கினதுக்கும் உனக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நீ போ. இந்தாங்க தலைவரை, தச்சனைங்கோ. வேண்டாம் கந்து, எடுத்துட்டு போ. எதுலயும் ஒரு தர்மம் வேணும். நீ கொடுத்த 2 வேலையில 1 முடிக்கல, 1 முடிச்ச. அந்த லூஸ் பைய செத்ததுல என் வித்த ஒண்ணுமே இல்ல. வேணாம், எடுத்துட்டு போ. ஏனுங்க தலைவரே, உங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலீங்களே? புரியல, புரியவும் வேண்டாம். போ. உங்ககிட்ட தான் சொல்றேன், போ. இந்த கந்து வெட்டியை நம்பினா இப்படி கவுத்துட்டானேம்மா. ஆர்கே ஃபங்க்ஷன் நடத்த விடாம தடுறான்னா ஆர்கே ஃபங்க்ஷனை தடபுடலாம் நடத்திட்டாரே. நீங்க சொன்னதை கேட்டு நானும் ஏமாந்துட்டேன். இல்லனா நாமளே வேற ஏதாவது பிளான் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நிறுத்தி இருக்கலாம். வரட்டும் அந்த கந்து வெட்டி. வருவானா? வராம என்ன பண்ணுவான்? நான் தான் வர சொல்லியிருக்கேனே, கண்டிப்பா வருவான். வணக்கங்க மேமு. வணக்கங்க சார். என் மேல நீங்க ரொம்ப கோபமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல,
பட்டம் கொடுத்து பொன்னாடை போத்தி பாராட்டு விழா நடத்த போறோம். ஏனுங்க சார், அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாம என் மேல கோவிச்சுக்கிறீங்க? என்ன நடந்தது? ஏனுங்க மேம், நீங்க தான் அந்த ராமகிருஷ்ணன் மேல சந்தேகப்பட்டு அவனை கண்காணிக்க சொன்னீங்க. நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவன் சாந்தி கிட்ட போன் பண்ணி பேசினானுங்க மேம். என்ன பேசினா? அவன் என்ன பேசின ஏது பேசினான்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனா அவன் என்ற ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்த்தது இல்லைங்க, உள்நோக்கு எதோ இருக்குதுங்கோ. இது வரைக்கும் அவன் என்னை பத்தி என்ன கண்டுபிடிச்சான், உங்களுக்கும் எனக்கும் உள்ள லிங்க் என்ன, இது எல்லாத்தையும் கூடியும் சாந்தி கிட்ட போட்டு கொடுத்துக்கலாம் இல்லைங்க. இதுக்கு மேலேயே என்ன ரகசியம் இருக்குது என்னமோ தெரியலீங்க. அவன் என்னத்தை கண்டுபிடிச்சா எதை செஞ்சானோ தெரியலீங்க. அந்த பயத்துல தானீங்க அவன் ஒரே அடியா போட்டு தள்ளி போட்டனுங்க. என்னது இதுக்கு இப்படி ரெண்டு பேரும் பயப்பட்டு இருக்கிறாங்க? யோ, என்னய்யா ஆளை அடிச்சுட்டு ஏதோ கொசு அடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆனா அதை விடுங்க சார், கன்னியம்மாக்கு பொங்க வச்சு கடா வெட்டினா எல்லாம் சரியா போயிருங்கண்ணா. அதுக்கும் வெட்டணுமா?